ப்ரோ வாட் ஹேப்பன், உங்கள் சேனல் வந்து ஹேக் ஆயிடுச்சு ப்ரோ, நல்லா போய் பாருங்கள், கொஞ்சம் சீக்கிரம் போய் பாருங்கள், உங்கள் சேனல் ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி எனக்கு ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில், வாட்ஸ்அப்பில் என் பர்சனல் டைரக்ட் கால், இன்டர்நேஷ்னல் கால், இந்தியாவிலேருந்து எனக்கு சவுதியில் இருக்கிற எனக்கு டைரக்ட் கால் பண்ணி ப்ரோ நீங்கள் vlog போடுவீங்க, அதில் ஏதோ பொம்மை ஓடிக்கிட்டு இருக்கு ப்ரோ, யாரோ ஹேக் பண்ணி போட்டானுங்க ப்ரோ. கமெண்ட் செக்ஷன்லாம் போய் பார்க்கும்போது அவ்வளோ பேர் வருத்தம் பட்டிருந்தாலும் கொஞ்சம் பேர் வந்து சிரிச்சிட்டு தான் இருந்தாங்க, ஒரு வழியாக ஒளிஞ்சாண்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. எனக்கும் செம்ம வருத்தமாக போச்சு. பொத்தி பொத்தி பார்த்த ஒரு சேனலில் எனக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்குது, இதை வச்சு நிறையா கமிட்மெண்ட்டை முடிக்கணும் அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் எனக்கு நல்லா சம்பாரிச்சு கொடுத்த ஒரு சேனல், என்னை நல்லா பார்த்துக்கிட்ட ஒரு சேனல் இப்படி ஆயிடுச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்குமே ஒரு பக்கம் வருத்தம் இருந்துச்சு. ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த கதையே வேறு. ப்ளாகில் இன்றைக்கி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள் என்ன நடந்துச்சு அப்படின்றத. நானுமே ஹேக் ஆகிடுச்சு, இனி என்ன பண்ண போகிறோன்னு தெரிலன்னு தான் முழிச்சிட்டு இருந்தேன். அது என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்றதை தெளிவாக இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள், இங்கே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க, புரியும் உங்களுக்கு. முடிஞ்சால் ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி.